வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம அடக்கமுடைமை அதிகாரத்துல 3 குறள்கள் பார்த்துட்டோம். இப்போ 4வது குறளை நாம பார்க்கணும். 4வது குறள் என்னன்னா, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையின் மானப்பெரி. திருவள்ளுவர் சொல்றார். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையின் மானப்பெரி. மலையை விட பெருசு. அது யாரு அப்படி மலையை விட பெரிதா ஆகுறாங்கன்னா, நிலையில் திரியாது அடங்கியான். அவன் எப்படின்னா, எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய நிலையில அவன் திரிபடுதல் இல்லை. திரிபு ஏற்படுகிறது. இலக்கணத்துல கூட திரிபுச்சொல் அப்படின்லாம் உண்டு. ஏன்னா அது ஒரு ஒன்னோட அதுல சேரும் பொழுது அது திரிபு, அந்த ஒரு தவறு ஏற்பட்டு ஒரு தவறான உச்சரிப்பு, அந்த மாதிரிலாம் எல்லாம் அந்த இதுல வரும். அப்படி இந்த மாதிரி இப்ப திரியுது, இந்த தெரிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லுவோம்ல. பால் அதுல திரையுது. அது திரையிடும் போது பாலுடைய உருவம் தயிர் ஆயிடும். தயிர் ப்ராப்பரான ஒரு தயிர் ஆகிட்ட வேணும் இல்ல, அதுல திரிவு ஏற்பட்டு திறந்து போயிடும். ஆக ஒருவன் தன்னுடைய தோற்றத்துல நிலையின் அவனுடைய நிலையில தெரியாது. அவன் ஒரு அவனுடைய மாற்றம் என்னப்பா இவ்வளவு போய் இவன் இங்க ஒரு டவுன்ல ஒரு கவுன்சிலரா இருக்கும்போது இவன் எப்படியா இருந்தா அந்த ஆளு, இப்போ கொஞ்சம் மேல எம்எல்ஏ போனோன்னு வர்ற வரத்தை பார்த்தீங்களா, இவனுடைய தோற்றம், இவனுடைய இது ஒரு மாதிரி ஆயிட்டான், ஆளே மாறிட்டான் ஐயா அப்படின்னு நம்ம நிறைய வர பற்றி சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்ம கூடவே பழகிட்டு இருப்பான். அது வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு வேலை அப்பதான் படிச்சிருப்பான், வெளியே வந்திருப்பான், கொஞ்ச நாள் வேலை கிடைக்காம இருக்கும். அப்பெல்லாம் நம்மளை தாக்கி அது இதுன்னு போய்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கும், ஆளே மாறிடுவான். ஒரு பையன் எங்க கூட அவங்க காலேஜ்ல தான் படிச்சாங்க. அவன் காலேஜ்ல படிச்சானா அல்லது ஹை ஸ்கூல்ல படிச்சானான்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அவன் ஆமா ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். படிச்சு அவன் எங்க வீட்டு பக்கத்துல உள்ள நண்பரோட அவனும் அந்த பையனும் சேர்ந்து படிச்சு அப்போ 10th 12th வரைக்கும். அவனுக்கு நாம அதுக்கப்புறம் என்ன போயிட்டோம்னா, நாம காலேஜுக்கு போயிட்டோம். அவனும் எங்க போனானா என்னங்கிறது ஏதுன்னு தெரியல. ஒன் ஃபைன் மார்னிங் அவனை பார்க்கும் பொழுது அவன் இந்த கஸ்டம்ஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். நம்மளும் ஒரு ஜாப்ல இருந்தாலும் நம்ம அப்ப ஜாப்ல வந்துட்டோமோ வரலையான்னு ஞாபகம் வரல. அவன் சேர்ந்தாச்சுன்னா அந்த ஃபெலோ அதுக்கப்புறம் நம்மளை எங்க பார்த்தாலும் கண்டுகிடவே மாட்டான். ஒருவேளை அந்த கஸ்டம்ஸுடைய கௌரவம் அவனுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனியில நாம வேலை பார்த்ததுனால அப்படி தெரிஞ்சிருக்கோம். எப்படியோ என்னமோ தெரியல. ஆனா இதே மாதிரி ஒரு நண்பர் கூடவே உள்ள நண்பர்
அவர் வந்து பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் எழுதி செக்ரட்டேரியத்துக்கு வந்து வேலை பார்த்து, ஆனா அவங்கெல்லாம் அவங்களுடைய நட்பெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவோ காலமா அவங்களுடைய மாற்றமே இல்லாதவர். நல்ல நண்பர்கள். அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மக்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள். ஆனா இவனை பாத்தீங்கன்னா, இவன் வந்து அப்படியே மாறிட்டான். ஆள் சட்டையே பண்றது இல்ல, பாக்குறதே இல்ல, பேசுறது பாக்குறது எதுவும் இல்ல. என்ன ஆஹ், என்ன நீ வந்து கஸ்டம்ஸ் கலெக்டரா ஆயிட்ட, இப்படி வந்துட்டு இப்படிதான் செலவுன்னு இருக்காங்க. அதுக்குதான் வந்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு திருவள்ளுவர் அவர் சொல்றாருன்னா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். அவன் வந்து அப்படிப்பட்டவன் வந்து அவன் மலையின் மானம் பெரிது தானேங்க. என்னுடைய நண்பர் வந்து சென்னையில உள்ள நண்பர்னு சொன்னேன். அந்த நண்பர் எவ்வளவு பெரிய தோற்றத்துல இருக்காரு, எவ்வளவு பெரிய எந்த மாற்றமும் இல்லாம அவங்க வந்து நம்மள இன்னைக்கும் வந்து நம்மள வந்து அரவணைச்சு அவங்க வந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிற லெவல்ல ஒரு பையன் வந்து அமெரிக்காவுல இருக்காரு, இன்னொரு பையன் மெட்ராஸ்லயே ரெப்யூட்டட் டாக்டர். ஆனா அவங்க வந்து அவங்களுடைய தோற்றம், அவங்க நிலையில் தெரியப்படவே இல்லை. நிலையில் தெரியாது. இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த அவங்க வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இன்னைக்கு அப்படியே வந்து மலையின் மான பெரிதாயிட்டுங்க. அவங்க இந்த தோற்றமே வந்து மலையின் மான பெரிது. அவங்களே வந்து அந்த தோற்றத்துக்கு உரியவங்களா அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு அடக்கம் தான் இதுக்கு வந்து ஏதோ வந்து நமக்கு வந்து ஒரு இதுல வந்து நம்ம வந்து ஒரு வேலைகள்லையோ அல்லது ஒரு பணத்தாலேயோ அல்லது ஒரு திருமணம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய இடங்கள் வந்து பெரிய இடங்களாக இருந்தாலும் இப்படி வந்து பல வகைகள்ல வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த கிரேட்னஸ் வந்து ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி பார்ன் கிரேட், ட்ரெஸ்ட் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படி பல வகையில வந்து நமக்கு வந்து வரும். ஆனால் எந்த ஒரு இதா இருந்தாலும் நிலையில் தெரியாது அடங்கிய அடக்க உடமையோடு இருந்தா தான் இதெல்லாம் வந்து இதுகள் எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துல வந்து நடந்துகிட்டு இது நாம அப்படி நடக்கணும். அப்ப என்னன்னா மக்கள் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அடக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அடக்க முடியவர்களாக வாழும். அதுல வந்து பாருங்க எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்படுதுங்க. அதுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம பேரறிஞர் அண்ணா வந்தாரு. அது மாதிரி வந்து ஒரு 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 பழக்கமான ஒரு பையன் வந்து இன்னைக்கு அதனால என்ன அந்த பையனை பத்தி நாம வந்து பெரிய இதாவா நம்ம பேசணும், என்னதான் போட்டுங்க. இதெல்லாம் வந்து இந்த பண்போட அவங்க வந்து நம்முடைய நிலையில வந்து என்னைக்கும் வந்து நமக்கு திரிவு ஏற்படக்கூடாது. அந்த திரிவு வந்து ஏற்படும் பொழுது அது வந்து அந்த மாறுதல் வந்து ஒரு தவறான மாறுதல். அந்த திரிவு, அந்த தவறான மாறுதல், புரோஜனம் இல்லாத மாறுதல், நன்மை பயக்காத அந்த மாறுதலாக போகக்கூடாது. அந்த மாறுதல் வரும்பொழுது எந்த இதுவாக இருந்தாலும் நிலை தெரியாதுதான் அடங்கி மாறுதல்னு வரும்போது இந்த மாதிரி வந்து மாறுதல் வந்து வந்துச்சுன்னா அதுல வந்து யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. உனக்கும் நன்மை கிடையாது,
எந்த நன்மையுமே கிடையாது. நீயும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஆயிரம் போறதும் இல்ல. எப்படி வந்து ஆக முடியும்? அதனால மாரி வந்து இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த அன்றாட வாழ்க்கைங்கிறது மட்டும் இல்ல. பேரறிஞர் அண்ணா நடத்தின வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நம்ம விஜய் கிட்ட எல்லாம் நம்ம வந்து சொல்றோம். இப்படி வந்து நீங்க வந்து இப்படி பழகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில வந்து எந்த துறைக்கு போனாலும் சொல்லலாம். அண்ணா மாதிரி வந்து ஒரு அரசியல் துறைக்கு போனாலும் சொல்லலாம். இல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா போனாலும் சரிதான். இல்ல வந்து ஒரு அமெரிக்கா பக்கம் நீங்க வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல போய் நீங்க உட்கார்ந்தாலும் சரிதான். எங்க போனாலும் சரிதான். நிலையில் தெரியாமல் வந்து அடங்கி இருக்கிற நம்முடைய தோற்றம் தான் மலையின் சரி நண்பர்களே. நாம அடுத்த குரலை நாளை பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.